அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்டி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நேஷனல் பேர்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டா பிரசிடென்ட் ஜோ பைடன் வந்து நேஷனல் பேர்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த கொஸ்டின் வந்திருக்கு. நேஷனல் பேர்ட் ஆஃப் அமெரிக்கா எது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒயிட் ஹெட்டட் ஈகிள், அதுதான் வந்து நேஷனல் பேர்ட் ஆஃப் அமெரிக்காவா வந்திருக்கு. சரிங்களா? ஒயிட் ஹெட்டட் ஈகிள் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் கென்பெத்வா ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அண்டர் இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் பிளான் 1980 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட் தான். ஆக்சுவலி இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் பிளான் அப்படிங்கிறது 1980 இந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கும். இதுக்கு கீழே வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எதுனா கென்பெத்வா ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதா. ஓகேங்களா? சோ எங்க இந்த கென் அண்ட் பெத்வா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. சோ லொகேட்டட் இன் மத்திய பிரதேஷ் அப்படிங்கிறது கரெக்ட் தான். அடுத்தது, கென் அண்ட் பெத்வா ஆர் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் யமுனா ரிவர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுவுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். மூணுமே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கென் ரிவர்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு போய் பெத்வா ரிவருக்கு கொடுக்க போறாங்க. சரிங்களா? இதுதான் இந்த கென் பெத்வா ரிவர் வாட்டர் இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது, which party was founded in 1925 in Kanpur, which is celebrating its centenary அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சென்டனரி அப்படின்னா 100th இயர் செலிப்ரேட் பண்றாங்க. ஏதோ ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதுல. சோ 1925ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 100 இயர்ஸ் ஆக போகுது. சோ எந்த பார்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. இவங்க பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இனிஷியலி 1920ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க டாஸ்கெண்ட் அப்படிங்கிற சிட்டில. ஓகேங்களா? அது வந்து உஸ்பெகிஸ்தான்ல இருக்கு. அதுக்கப்புறமா இந்தியன் சாயில்ல எப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னா 1925 டிசம்பர்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரிங்களா? அதனாலதான் 1925 இப்ப 2025 வரப்போகுது இல்லையா? சோ அவங்க 100th இயருக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் நம்ம இந்த கொஸ்டின் பாக்குறோம். சோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கறதா கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், தி சத்தானிக் வெர்சஸ் புக் வாஸ் ரிட்டன் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த சத்தானிக் வெர்சஸ் அப்படிங்கிற இந்த புக்கை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேமஸ் ரைட்டர் சல்மான் ருஷ்டி. இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த புக்ல நிறைய கான்ட்ரவர்ஷியல் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கும் ரிலேட்டட் டு இஸ்லாமிக் ரிலீஜன். சரிங்களா? அதனால இந்தியாவில ரொம்ப நாளா இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தடை அப்படிங்கிறது இருந்துச்சு. ப்ரிவென்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஐ மீன் ப்ராஹிபிட் பண்ணி வச்சிருந்தாங்க. ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்ல இருந்தே அது ப்ராஹிபிட்டடா தான் இருந்துச்சு. இப்போ அந்த ப்ராஹிபிஷன் அப்படிங்கறத ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இந்தியாவில இனிமேல் இந்த புக்கை வந்து சேல் பண்ண முடியும். அதனாலதான் இதை மறுபடியும் நம்ம பாக்குறோம். சல்மான் ருஷ்டி. லாஸ்டா, which of the following is India's first bio village அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ பயோ வில்லேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு வில்லேஜ் அதான் சொல்ல வராங்க. சோ தஸ்பாரா அப்படிங்கிற இந்த வில்லேஜ் இன் திரிபுரா. ஓகேங்களா? திரிபுரால இருக்கக்கூடிய இந்த தஸ்பாரா வில்லேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு அங்க இருக்கக்கூடிய 64 ஃபேமிலிஸ் கிட்ட தான் இருக்காங்க. எல்லாமே சஸ்டைனபிள் பிராக்டிசஸ், பயோ ஃப்ரெண்ட்லி, பயோடைவர்சிட்டியை ப்ரொமோட் பண்ணக்கூடிய வகையில இருக்கக்கூடிய பிராக்டிசஸ் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவங்க என்ன சொல்றோம், நம்ம ஒரு பயோ வில்லேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க்யூ.